சுமன் கவி, இதில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தொண்டர்களில் ஜெல்லாகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? உறவு சிக்கல் இருக்குதா? பரஸ்பரம் மாறி மாறி பேசிக்கிட்டதில் நீண்ட தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டதா நினைக்கிறீங்களா திமுக காங்கிரஸ் கூட்டணியில்? இல்லை, அது தேர்தல் தேதி ஆரம்பித்து அதற்கான அந்த கணக்குப்படி சொல்கிறதா இருந்தால் ஒரு விழா கோலாகலம் தான். அது ஆரம்பித்து அதுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த திருவிழாவுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சலசலப்புகள்லாம் முடிஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கு முன்னாடி வரையணும் எந்த திருவிழாவுக்கும் எக்கனாமிக்கலி நீங்கள் ரெடி ஆகணும், ப்ரிப்பேர் ஆகணும், எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஒரு இந்த தொகுதி பங்கீடுங்கிறது வந்து ஒரு பதற்றமான அல்லது ஒரு அந்த கூட குறையாக சில மனஸ்தாபங்களை ஏற்படுத்துகிற நிகழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். இன்னும் சொல்கிறதா இருந்தால் சார் கூட சொன்னாங்க வந்து என்னென்னா, அக்னீஸ்வரன் சார் சொன்னாங்க, எதிர்த்தரப்பு கருத்துக்களும் இருக்கிறது, அது இருந்தால் தான் அது ஜனநாயகம். எதிர்ப்பே இல்லை, இல்லைன்னா எதிர் கருத்தே இல்லை, அதாவது மாற்று கருத்தே இல்லை, இன்னும் ஒன்று இல்லை. பட் இன்னொன்று, எலெக்ஷனை சந்திக்கும் போது யுனானிமஸ் கருத்து வேணுமா வேண்டாமா? அங்கே வந்து நீங்கள் பைலேட்ரலா 2 கருத்து இருந்துகிட்டே இருந்தா இல்லை, அது உங்களுக்கு எலெக்ஷன் சந்திக்கிற சிக்கல் வராது. கரெக்ட். நான் என்ன சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்னு ஒன்று இருக்குன்னா அது எல்லா பசங்களுக்கும் ஒன்று தான். அவனுக்கு ஒரு டேட்டு, அது எல்லாருக்கும் ஒன்று தான். அதே மாதிரி எதிரில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் இது பொதுவானது. அப்போ விஜய் தரப்பில் விஜய் கூட்டணிகளெல்லாம் ஃபைனல் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டாரா? கிடையாது. அவர் வெறும் ஒரு அறிவிப்பு சொல்கிறாரு, எல்லா தொகுதிகளிலையும் நான் தான் நிற்கிறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி எல்லாம் ஃபைனல் ஆகிடுச்சா, அல்லது அவர்களெல்லாம் குழு போட்டு எல்லாம் முடிச்சிட்டாங்களா? கிடையாது. இப்போ இந்த கேள்வி நீங்கள், நான் இதே கேள்வி சார் கேட்கும்போது, இதயத்துல்லா சார் கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, அது நீங்கள் இவர்களை பற்றி கேட்டால் ஏன், அதாவது காங்கிரஸ் திமுகவை பற்றி கேட்டால் நீங்கள் ஏன் அதை ஒப்பிடுகிறீர்கள்? ஒப்பிடலை. சமகாலத்தில் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு தேர்தலை சந்திக்கும் போது ஒரு குறிப்பிட்ட 2 அதாவது கூட்டணியில் இருப்பவர்களை மட்டும் பேசுவது இருக்கு இல்லையா, அது நியாயம் இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. இன்னொன்று, ஒருவேளை நான் ஏன் அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, நீங்கள் உங்க கூட்டணிக்குள்ள ஃபைனலைஸ் ஆயிட்டீங்களா அப்படின்னா, சார் ஏன் காஃபில சுகர் இருக்கான்னு கேட்டா அங்க சர்க்கரை இல்லையே அப்படின்னு சொல்றது வந்து சரியான ஒப்பீடா இருக்கான்னு தான் நான் கேட்கிறேன். அது கரெக்ட். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொதுவான இப்ப தேர்தல் ஏப்ரல் பிறகு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி எல்லா கட்சிகளையும் ப்ரிப்பேர் ஆகிருக்கணுங்கிறது கட்டாயம். அதில் குறிப்பிட்ட ஒரு கூட்டணி மட்டும் ஏன் ப்ரிப்பேர் ஆகலைன்னு கேட்குறதுல ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதா என்னுடைய இது ஒன்று. இன்னொன்று, காங்கிரஸை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு தோணுது. அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. ஆமாம், தோணுது தான். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, காங்கிரஸின் தேவை திமுகவுக்கா தாவேக்காவுக்கா, திமுகவின் தேவை காங்கிரஸுக்கா? இப்போ யார் யாருக்கு தேவை அப்படின்னு சொன்னால், யார் யாரை சுமக்க போகிறார்கள் அல்லது யார் யார் தலையில் உட்கார போகிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் வருது இல்லையா? எந்த கட்சியால் எந்த கட்சி இழுத்து செல்ல முடியுமோ அந்த வலுவுள்ள கட்சிகளோடு தான் கூட்டணி அமைக்க முடியும். இப்போ நீங்க அதுக்கு கீழே இன்னொரு வரியும் போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். யாருக்கு யார் பலம் சேர்க்க போகிறார்கள் போட்டிருக்கோம். அதான் பலம் சேர்க்க போகிறார்கள்னா ஒரு மெயின் போல் நிற்கும், அதை சப்போர்ட்டிங்கா ஒரு போல் தாங்கிட்டு இருக்கும். ஹூ இஸ் சப்போர்ட்டட், ஹூ இஸ் மெயின் அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போ விஜய் ஒரு மாற்றத்துக்கான, விஜய் வரும்போது என்ன சொல்றாரு, விஜய் சொன்னா கூட பரவாயில்ல, விஜய் என்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல, அவருடைய அப்பா பேசுறாரு 2-3 நாளைக்கு முன்னாடி, அது வந்து காங்கிரஸ் மிகப்பெரிய இயக்கம், அது எவ்வளவு பெரிய இயக்கம் தெரியுமா அப்படி கேள்வி கேட்கிறாரு. விஜய் அவர்கள் வெயிட் கொடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு, நீங்க வாங்க, நாங்க உங்களுக்கு நீங்க இழந்த பவரை நாங்க கொடுக்குறோம். யாரு அவர் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கே அவர் பவர் இல்லாம இருக்கிறாரு. அதுக்கான போராட்டத்திலேயே அவர் தன்னுடைய மொத்த பவரை இழந்துட்டு நிற்கிறாரு. அவர் கையில இல்லையே. இல்ல நான் என்ன கேட்கிறேன், அது அவர் கையில இல்லைங்கிறது மட்டும் இல்ல, அதை எதிர்த்து பேசணும்லாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன்னு மக்களை பார்த்து சொல்றவங்களுக்கு உங்கள் பிரச்சனைக்கே பேச முடியாத ஒரு தலைவர் எப்படி தலைவர்னு எடுத்துக்க முடியும்? ஒரு படத்துக்கு சொல்றேன், நாளைக்கு ஒரு பிரச்சனை நாளைக்கு வந்து நிற்கும், அரசு ஊழியர்கள் போராடுவாங்க, நாளைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் போராடுவாங்க, எல்லாத்தையும் எதிர்கொள்வதற்கு ஆற்றல் எங்கேருந்து வரும்? பிரச்சனை 41 பேர் சாகும்போது நான் இருக்கிறேம்மா, தெரியாதனமாக நடந்து போச்சுன்னு நின்னா மட்டும்தான் அவன் தலைவன். சீக்கிரம் போய் ஏன் பார்த்தாரு முதலமைச்சர்னு கேட்குறவங்க அந்த கேட்டகரியில் வரமாட்டாங்க. அப்போது துரித நடவடிக்கையும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படிங்கிற பாந்தவம், அதாவது ஒரு ஆபத் பாந்தவனாக நிற்பதும் தான் ஒரு தலைவனுக்கு அழகு. இப்படிப்பட்ட வாய்ப்புகளை எல்லாம் ஸ்கிப் பண்ணி வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள போய் அடங்கிக்கிட்டு இருக்கிற ஒருவர், நான் உங்களுக்கு பவர் கொடுக்குறேன்னா உங்கள்கிட்ட இல்லாதது எப்படி கொடுக்க முடியும்? ஒன்று. இன்னொன்று, நிரூபிக்கப்படாத ஒருவரை எப்படி ஒரு பெரிய கட்சி ஏற்றுக்கொள்ளும்? பெரிய கட்சி ஏற்றுக்கொள்ளும்னா அதற்கான பேச்சுகள் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. நான் இப்போ முதல்ல மீண்டும் திருப்பி 2 பேரை நான் மென்ஷன் பண்றேன்.
திரு பிரவீன் சக்கரவர்த்தி, நீங்கள் சொல்லலாம் இவர்கள் முகமல்ல என்று சொல்லலாம், ஆனால் ரெண்டு பேருமே முகமாக வெளியே பேசப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். திரு பீட்டர் அல்போன்ஸ் சொல்கிறார்கள், திரு பிரவீன் சக்கரவர்த்தியும் சொல்றாங்க. ரெண்டு பேர் சொன்னதை முழுசா சொல்லுங்க. பீட்டர் அல்போன்ஸ் சொல்லிட்டு பிரவீன் சக்கரவர்த்தி அவரை தயவு செய்து ஒண்ணு சேர்க்க நான் சொல்லல. இவர் வேற அவர் வேற. நான் ரெண்டு பேருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து, ரெண்டு பேருமே தாவேக்காவுக்கு காங்கிரஸ் கட்சியில் விருப்பம் இருக்குங்கிறத மறுதளிக்கலன்னு சொன்னதைத்தான் நான் சொல்றேன். அவங்க வேற எதையுமே நான் எடுத்துக்கல, இவ்வளவுதான் சொன்னேன். ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை ஆமோதிக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஏற்பு இருக்கிறது, ஒரு சாரார் இருக்கிறார்னு சொல்கிறார்கள் சொல்றேன் இல்லையா. அந்த சாரார் வந்து ஒருவேளை நீங்கள் கூட்டணிக்கு செல்கிறீர்கள் திமுகவுடன் அப்படின்னு வைத்துக்கொண்டு, நாங்க உங்களுக்கு எதுக்குங்க வேலை செய்யணும் என்று சொன்ன முடிவெடுத்து விட்டார்கள். எங்க ஜெல்லாகும் நீங்கள் பெறுவதாக எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய வாக்கு உங்களுக்கு விழுகுமான்னு தான் கேட்கு. இல்லை, அதாவது நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் நம்ம EVKS இளங்கோவன் அவர்களுக்காக அவரை உட்கார வச்சுட்டு திமுக எப்படி வேலை செய்தது என்பது காங்கிரஸ்காரர்களுக்கு நன்கு தெரியும். ஓகே. ஸோ அப்படி, அதாவது ஒரு தன் சொந்த கட்சிக்காரருக்கு செய்யாத அளவுக்கு பிரமாதமாக வேலை செய்தார்கள். அது மட்டும் இல்லை, ஒரு நிமிஷம், அது கண்டிப்பாக தான். அதாவது 2 and 4 தான் சார். லாபம் இல்லாமல் யாரும் சுமக்கிறது இல்லை சார். நீங்க எனக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு சொல்லுகிற ஒருத்தர்கள் ஏன் நீங்க இத்தனை நாளும் தூக்கிட்டு சுமத்தீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ எல்லாருக்கும் எல்லாம் தேவை இருக்குது. ஒரு கணவன் மனைவி உறவுலேயே வீட்டில் அவங்க இருப்பாங்க, ஆனால் இவர் நான் தான் உனக்கு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா நீ சாப்பிடா கட் பண்ணுன்னு சொல்ல வேண்டியதுதான். சரிங்களா? இது வந்து ஒரு 2 and 4 உறவு. நீங்கள் அதுக்குள்ளே போகாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், அக்னி சார் சொல்றதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. எல்லாவற்றுக்கும் இங்கே புரோக்கர் இருக்காங்க. அது நீங்கள் நிலத்துக்கு புரோக்கர் இருக்காங்க, கல்யாணத்துக்கு புரோக்கர் இருக்காங்க, அரசியலுக்கு புரோக்கர் இருக்காங்க. அவர்களை எல்லாம் பிரதானமாக நீங்கள் எடுத்துக்கிடக்கூடாது. 2 வீட்டாருக்கு தான் திருமணம், வீட்டுக்காரன் பேசுகிறானா அதை பேசுங்க. அதை விட்டுட்டு புரோக்கர் பேசுகிறத எடுத்துக்கிடாங்க. இன்னொன்று, புரோக்கர்கள்ட்ட ஒரு பிரச்சனை என்னன்னு கேளுங்க. அதிகாரத்திலும் பங்குன்னு கேட்டது வந்து சொல்லிடுறேன் சார். புரோக்கர்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவர்கள் ஒரு கல்யாணத்தை சேர்த்து வைப்பாங்க, அவங்க நினைச்சா பிரித்து விட்டுருவாங்க. மாப்பிள்ளை செம்பு கேட்குறாருன்னு மொத்த கல்யாணத்தையும் நாசமாக்கி விட்டு போயிடுவாங்க. அதனால் கல்யாணம் நடக்கிறதண்டி வாய் மூடிக்கிட்டு அமைதியாக இருக்கணுங்கிறது ரூல்ஸு. அது என்ன வேணாலும் பேசிட்டு போவான். அவர் என்ன பேமெண்ட்டோ அதை கொடுத்து தள்ளி விட்டு போகணுமே தவிர நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் பேசலை. சரிங்களா? அதனால் நீங்கள் ஒரு பீட்டர் அல்போன்ஸ் மாதிரி ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு பொலிட்டீஷியனை கொண்டு போய் நீ டவார்னு இப்படி ஒரே தராசிலையோ அல்லது ஒரே கியூலையோ நிறுத்தினா, மீண்டும் நான் அந்த என்னுடைய கருத்தை தான் நான் அந்த ஒப்பிட்ட சொன்னேனே தவிர, நான் இருவரையும் ஒப்பிட்டு பேசினதாகவோ இருவர் சொன்னதையும் நான் ஏற்றுக்கொள்வதாகவோ அதை நான் அந்த கருத்துக்கு வரல. நான் என்ன கேட்குறேன், ரெண்டு பேரும் தாவேக்காவிற்கு ஒரு ஆதரவு இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில் என்று சொன்னார்கள். திரு செல்வப்பரந்தை, நீங்க வந்து திரு பிரவீன் சக்கரவர்த்தி, செல்வப்பரந்தை அவர்கள் இந்த கேள்வி நான் வைத்தேன் என்னுடைய இன்டர்வியூல. அவர் சொல்லியிருந்தவர், அவர் என்ன சொன்னார்னா, சார் இந்த மாதிரி தாவேக்காக்கு உங்க பக்கம் யார் இருக்குன்னு சொன்னாங்க, உங்க கட்சி. திரு ராஜேஷ்குமார் சொன்னார், தாவேக்காக்கு நம்ம ஏன் போகக்கூடாது, ஒரு ஆப்ஷன் கூடாது, உங்களுக்கு நல்லா தெரியும் அவர் சொன்னார். அவர் சொன்னவரும் அந்த 5 குழுவில் ஒருவராக இடம்பெற்றிருந்தார். பெற்றிருந்தாரா இல்லையா? அவர் வந்து சொன்னார், இது மாதிரி நாங்க போகணும்னு சொன்னோம். இது போல கருத்துக்கள் அங்கங்கே இருக்கிறது சொன்னோம். 5 குழுவில் ஒருவர், 5ல் 1%, 20% கூட வச்சுக்கோங்க. அது அந்த ஒப்பீனியன் 20% வச்சுக்கோங்க. ஓட்டு போட்டால் யாருடைய இது? அந்த 5 குழுக்குள்ள அதான் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு கட்சியின் பன்முகத்தன்மைக்குள் நாம் அதை வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதில்லை. ஒன்று. இன்னொன்று, பொது வெளியில் அவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கான எதிர்வினைகள் வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்கள் வந்து தளபதி அவர்களுடைய எதிர்வினை நீங்கள் கேட்டீங்க, அது ரொம்ப கரெக்டானது. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க எம்பியா, இன்னும் வரிசையில் இருக்காங்க, எம்எல்ஏ ஆகணும். இன்னொன்று, இதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். 2021 கமலஹாசன் அவர்கள் நான் 30 சீட்டுக்கு மேலே தர்றேன்னு சொல்லி திருமாவளவர்களை கூப்பிடும்போது, நான் மவுண்ட் ரோட்டில் சென்னையில் ப்ரீமியம் ஏரியாவில் நான் வந்து 2 சென்ட் வாங்குறதுக்கும் நான் அவுட் ஆஃப் த சிட்டியில் 2 ஏக்கர் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இது 6 சீட்டு, இது 30 இடம், போட்டியிடுவதற்கான இடம் மட்டும்தான் அப்படின்னு. அப்போ எண்ணிக்கையால் மட்டும் குண்டுமணி தங்கமாக இருந்தாலும் அதோடைய மதிப்பு வேற, தெர்மாக்கூல் சீட்டை ஒரு வண்டி நிறைய ஏற்றினாலும் அதோட மதிப்பு வேற அப்படிங்கிறது கருத்து. இன்னொரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, இதில் உள்ள இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய அடிமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், தொண்டர்களுக்கு, மாவட்ட கிளை போன்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு, மாவட்ட தலைவர்களுக்கு கூட நமக்கு ஒரு வாரிய தலைவர் பதவியோ அல்லது ஒரு உள்ளாட்சி பிரதிநிதிகளுடைய தலைவர், ஒரு மேயர் பதவியோ, இந்த மாதிரி எதுவுமே நமக்கு கிடைக்கிறதுக்கான இது இல்லாமல், வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. திரு தளபதி அவர்கள், தளபதி அவர்கள் பேசும்போது கூட, என்னால தான் நீங்க நின்னீங்க ஜெயிச்சீங்க, எங்களால தான் நீங்க ஜெயிச்சீங்கன்னு சொன்னார். அதுக்கு திரு செல்வப்பரந்தகை மறுப்பு தெரிவித்து அவர் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அதை பார்த்தோம். அப்ப இந்த 2 கான்ட்ரடிக்ஷன் இருக்கு இல்லையா? ஒன்னு தேவை, இன்னொன்னு வந்து எங்களால் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு இல்லையா? இது எங்க ஒத்து போகும்னு நினைக்கிறீங்க? ஒரே வரி. அதுக்கு முன்னால ராஜேஷ் அவர்கள்
ஆட்சியில் சில நேரங்களில் எங்களுக்கு தேவைகளை செய்யலைங்கிறது தான் வருத்தப்பட்டு சொன்னார். அது கம்யூனிஸ்ட் வருத்தப்பட்டிருக்கு. நான் இப்போ 8 மணி நேரம் வந்து வேலையை 12 ஆக்கும் போது எதிர்த்து நாங்களும் எதிர்த்துருக்கோம். அதே மாதிரி கான்ட்ராக்ட் லேபர் பஸ்ஸுக்கு குடும்பம் இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சிக்குள்ளே உள்ளது. இதை வைத்துக்கொண்டு ராஜேஷ் வந்து தாவேகாவோட சேரும் சொன்னாருங்கிற தவறான தகவலும் இங்கே வேணாங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிடுறேன். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். 10 சீட்டு, அதாவது 39ல் 10 சீட்டுங்கிறது தான் காங்கிரஸ் பிரதானமாக நினைக்குமே தவிர மற்றதே நினைக்காது. இது ரொம்ப முக்கியமானது. இதில் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் பாஜகவே இந்த தமிழ்நாட்டு தேர்தலை முக்கியமானதாக கருதி இருந்தால் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு சிறப்பாக நிதி ஒதுக்கி இருக்க முடியும். பீகாரை போலவோ அல்லது ஆந்திர பிரதேசத்துக்கு தேர்தல் வந்தபோது அவர்கள் அள்ளி வழங்கியதைப் போல வழங்கியிருக்க முடியும். இந்த நாடு எப்படியும் கெட்டு போகுது, தமிழர்கள் ஒருபோதும் நமக்கு வாக்களிக்க போறதில்லை, அதனால இவர்களுடைய வரலாறு தேவையில்லை, ஏன் கீழடிக்கு நம்ம முக்கியத்துவம் கிடையாது, கல்விக்கு நிதி கிடையாது, ஜல் ஜீவன் திட்டத்துக்கு நிதி கிடையாது, மொத்தத்தில் எல்லாவற்றிலும் வஞ்சினை. இப்படி ஏன் அது ஒரு தேர்தல் நெருக்கத்தில் இருக்கும்போது இவ்வளவு மோசமாக நடத்தக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அப்போ எதுக்கு சொல்றேன்னா, ஒரு தேசிய கட்சிக்கு அதோட ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது அதில் லோக்சபாவில் எவ்வளவு சீட்டு வருங்கதானே தவிர நான் வார்டு மெம்பர் ஆயிட்டனா, நான் கவுன்சிலர் ஆயிட்டனாங்கிறது இல்லை. இது தனிப்பட்ட நபர்களின் பிரச்சனை, இது தேசிய தலைமையின் பிரச்சனை அல்ல. சுமன் கவி, நீங்க நிறைவா என்ன சொல்ல? ஒரே ஒரு விஷயம், அதாவது கல்கியின் பொன்னியின் செல்வனில் வந்தியத்தேவனுடைய கதையிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனால் அவர் தன்னைத்தானே ரியலைஸ் பண்ணும்போது ஒன்று சொல்லுவார், இந்த சோழர்கள் எங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இன்னைக்கு பெருசாக மேலே இருக்காங்க, இன்னைக்கு நான் அவங்களுக்கு சபார்டினேட்டாக இருக்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் அதை மறுபடியும் ரீகால்குலேட் பண்ணிட்டு நாம் இவங்களுக்கு லாயலாக இருக்கணும், இது முக்கியமான. ஏன்னா இதுதான் இப்படி தான் நடந்திருக்கு. இதோட பொருள் என்னென்னா, இந்த ஆட்சி மாற்றம்ங்கிறது மாறி மாறி வந்திருக்கு. அது ஃபியூடல் சொசைட்டியில் ஒரு கிங் கையில் இருந்தாலும் சரி, மக்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்து அது நடந்தாலும் சரி, கட்சிகள் மாறினாலும் சரி. ஆனால் நீங்கள் இதை வேற ஒருத்தர் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் வேற ஒரு அதாவது ராங் மூவ் பண்ணீங்கன்னா அவங்க அழிகிறாங்க, நீங்கள் அழிகிறாங்க மட்டும் இல்லை, எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். இதை ஒருவேளை ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா, நீங்கள் ஷெர்ஷா எப்படி வந்தாரோ அதேமாதிரி மாற்றம் இல்லாதது நான் சொல்லலை. நான் என்னடா பழைய கதையை பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் மக்கள் ஓட்டு போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட கட்சி தானே வரணும். அப்போ ஒப்பீடுகள் கடந்த காலத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க, இப்போ இவங்க காங்கிரஸ்லேயும் நாங்கள் ஒரு கவுன்சிலர் ஆகக்கூடாதா, நாங்கள் ஒரு எம்எல்ஏ ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடாதாங்கிற எண்ணம் இருக்காதான்னா கரெக்டு. அது தனித்து எல்லா தொகுதிகளையும் நிற்கிறதா இருந்தால் அது இதுக்கு விஜய் கூட நிற்கணும், அது அவங்களே நிற்கலாமே. இப்ப இவர் சொல்றதா ஆப்ஷனா இருந்தா அதாவது ஒரு ஃபேக்டர் திருசுமன் கவி, ஒரு ஃபேக்டர் இப்ப இருக்கும்போது ஒரு ரைஸ் இருப்பதா ஃபீல் பண்ணும்போது அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? அந்த ஃபீல் நிரூபிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தால் மட்டும்தான். இது ஜலதோஷத்துக்கான வெறும் ஆறுதலாக இருக்கக்கூடாது, ஜலதோஷத்தை தீர்க்கணும், பிரச்சனையை சால்வ் பண்ணணும், ஆறுதலாக இருக்க முடியாது. அதே மாதிரி இது ஒரு கற்பனையாக இருந்ததுன்னா அதுக்கு இது தீர்வு கிடையாது. விஜய்ங்கிறது ஒரு சோடாவை திறந்து வைக்கிற மாதிரி, அது கேஸ் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணியை கூட குடிச்சலாம், அதை குடிக்க முடியாது. ஸோ இதுதான் அதோட பிரச்சனை. நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயின் வேல்யூ சோடா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டு இருக்கு, அது பச்சை தண்ணியோட மோசமாக போயிட்டுன்னு என்னுடைய புலி படத்தோட ரொம்ப குறைஞ்சி.